அன்பான வாடிக்கையாளர்களே, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, 999 காம்போ மட்டும்தான் இருக்கா, சிங்கிள் பர்சன் சாப்பிட்ற மாதிரி காம்போ எதுவும் இல்லையான்னு. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக அதை கொண்டு வந்திருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபருங்கிறது இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் டே கிட்டத்தட்ட அது ரொம்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை மையப்புள்ளியாக வச்சு கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு சில மாதங்களுக்கு போகும் இந்த ஆஃபரை. சிங்கிள் பர்சனுடைய காம்போவில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் ரைஸ் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒயிட் ரைஸ், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு மீன் போட்டு ஒரு மீன் குழம்பு, ஒரு இறால் குழம்பு, ஒரு மினி தொக்கு, என்ன தொக்கு வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதில் 4 வகையான தொக்கு கொடுத்துருக்கோம். மினி புட்டு, ஒரு கட்லெட்டு, ஒரு ஸ்வீட்டு, இது எல்லாம் சேர்ந்தது மினி காம்போ. இது ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரிங்கிறது வந்து வீக்கெண்ட் டேஸில் கிடையாது. சனி ஞாயிறில் ஃப்ரீ டெலிவரி கிடையாது. மற்ற வீக் டேஸில் எல்லாத்துலேயும் ஃப்ரீ டெலிவரி உண்டு. வீக்கெண்ட் டேஸில் வந்து சனி ஞாயிறில் நீங்கள் தான் டெலிவரி சார்ஜ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அது அந்த ஃப்ரீ டெலிவரி வித்தின் 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான். சரி, இதில் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 999 காம்போ. 999 காம்போ வந்து ஆடி ஆஃபரில் போட்டிருந்தோம் இல்லையா? ஆடி ஆஃபரில் போட்டிருந்த காம்போவில் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் மாற்றிருக்கும். அதை விட ஐட்டம்ஸ் இதில் ஒரு ஐட்டம் கூட, ஆனால் ஐட்டம்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கோம், அளவுகளை கொஞ்சம் மாற்றிருக்கோம். சரிங்களா? இப்போ எல்லாமே இதில் அளவோடு கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள். வெப்சைட்டில் எல்லாமே அளவோடு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 ஃப்ரை வரும் 999 காம்போவில். சிங்கிள் பர்சன் காம்போவில் ஒரு ஃப்ரை வரும். இதே மாதிரி கடமா தொக்கு வரும். இதில் வந்து பெரிய பாக்ஸ் வரும், அதில் சின்ன பாக்ஸ் மினி சொரா புட்டு. சரிங்களா? சொரா புட்டு வரும், அப்படி இல்லாட்டி மீன் புட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி இறால் தொக்கு. இறால் தொக்குங்கிறது 150 ml இருக்கும், 150 கிராம் இருக்கும். அதே மாதிரி கட்லேட்டு. இப்போது ஃபிஷ் கட்லெட் ஒன்று, ப்ரான் கட்லெட், இது கிராப் கட்லெட் ஒன்று. கிராப் 65 நீ ஸ்பெஷல். கிராப் 65 சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்படியே குழந்தைங்க முதல்ல நரம் கடிச்சு சாப்பிட்றலாம். அதே மாதிரி இப்போ நெத்திலியில் கிறிஸ்பி ஃப்ரை ஒன்று, 65 நெத்திலி 65 ஒன்று, ரெண்டும் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்பு. சரிங்களா? கடமா குழம்பு அப்படி இல்லாட்டி இறால் குழம்பு. சரிங்களா? அதே மாதிரி ப்ரான் பாப்கார்ன் கொடுக்குறோம், ஃபிஷ் 65 கொடுக்குறோம். சரிங்களா? ஆப்ஷனல் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருப்போம். அதில் போய் பாருங்கள், எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்கணும். 16 ஐட்டம் இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணுங்கள். சரி, நீங்கள் காம்போ மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அது கிடையாது. இல்லை காம்போ வாங்குறீங்க, அது கூட வேறு என்ன வாங்குறது, வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னாக்கா கிடையாது. ஏற்கனவே அந்த ஆடி ஆஃபர், ஆடி ஸ்பெஷலை தூக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி சைடிஷ் தனியாக ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். பாறை மீன் ஃபுல் ஃப்ரை இருக்குது, அதோடைய ரேட் கொடுத்துருக்கோம் வெப்சைட்டில். கொடுவா மீன் ஃபுல் ஃப்ரை, வவ்வால் மீன் ஃபுல் ஃப்ரை, வஞ்சிரம் ஃபுல் ஃப்ரை, ட்ரிபிள் ஏர் ஃப்ரை, ஸ்லைஸ் ஃப்ரை எல்லாமே கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள். பெரிய ஸ்லைஸ் என்ன ரேட்டு, சின்ன ஸ்லைஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 350 ரூபாய்க்கு வெளியில் ஹோட்டலில் வாங்குகிற ஸ்லைஸை இங்கே 180 ரூபா 190 ரூபாய்க்கு வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நண்டு மசாலா இருக்குது, நண்டு ஃப்ரை இருக்குது, நண்டு 65 இருக்குது. சரிங்களா? வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரானு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவைன்னாலும் ஃப்ரெஷ் மெட்டீரியல் சமையலுக்கு தேவைன்னா வாங்குங்க. எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணும்னாலும் நைட்டே ஆர்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் காலையில் உங்களுக்கு அதுவாகும். சரிங்களா? இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த இது கேட்குறீங்க, என்னென்ன நம்ம டைனிங் இருக்கா, வந்து சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். டைனிங் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ கொடுக்க முடியல எங்களால். டைனிங்கை தூக்கிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, டைனிங் வந்து ஆர்டர்ஸ், ஆன்லைன் ஆர்டர்ஸ், இந்த காம்போ ஆர்டர்ஸ் நிறையா வர்றதுனால டைனிங் எங்களால் வர்றவங்களை கவனிக்க முடியல. வந்து அவங்கள டிஸப்பாயின்ட் பண்ணுறதை விட இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை எடுத்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி ஆடி ஆஃபர்லேருந்து இப்போ இந்த ஆஃபருக்கு மாற்றியிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர். ஏன் இதை இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சில மாதங்களுக்கு வைக்க போகிறோம். அதே சமயத்தில் இதை வந்து நாங்கள் வந்து வெறும் பிஸ்னஸ் நோக்கத்தில் மட்டும் பண்ணலை. எங்களுக்கு இதில் பிஸ்னஸ் லாபம் இருக்குது தான், இல்லாமல் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. ஆனால் லோ மார்ஜினில் நாங்கள் பண்ணுறோம். எல்லாரையும் எல்லா ஐட்டமும் சாப்பிட வைக்கணுங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை வாங்குறீங்க, இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் ஒரு சில ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில ஐட்டம் பிடிக்காமல் போயிருக்கலாம். எந்த ஐட்டம் பிடிச்சிருக்குதோ அதை தனியாக ஆர்டர் பண்ணுங்கள், பல்காக. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு இத்தனை பேருக்கு இந்த அளவில் வேணும்னாக்கா அது மாதிரி பண்ணி தருவோம். இல்லை பல்காக வேணும்னாலும் பண்ணி தருவோம். எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் நாங்கள் வந்து ஃபிஷர்மேனு, நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறோம், நாங்களே போய் கடலில் குதித்து பிடிச்சிட்டு வரோம், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. எங்கள் சொந்தக்காரங்க பிடிச்சிட்டு வர்றது, எங்கள் கிராமத்துக்காரங்க பிடிச்சிட்டு வரதில் ஃப்ரெஷ்ஷான மீனை எடுத்து அதை வச்சு அன்னன்னைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வேணுன்ட்டே நம்ம காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. காம்படிட்டர் மீன்ஸ் யாரும் இதில் காம்படிஷன்றது எதை தெரியுமா எடுத்துப்போம்,
நான் 999 ரூபாய்க்கு தரேனா, நீ 899 ரூபாய்க்கு கொடு, அது காம்படிஷன். சரிங்களா? அதை விட்டுட்டு அவன் என்கிட்ட வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அவன் ஒரு ஹோட்டல் நடத்துவான். ஒரு சில குரூப்பில் எங்கள்கிட்ட பேசினாங்க, உங்கள் வேலையை பாருங்கன்ட்டு போயிட்டோம். நாங்கள் இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி வேணுன்ட்டே போயிட்டு சும்மா ஒரு 10 பேரை விட்டு கமெண்ட் போட சொல்லுது. டோன்ட் வரி, போட்டுக்கோ. எனக்கு நல்ல கமெண்ட் வரதை விட கெட்ட கமெண்ட் வரட்டும். அதை பார்த்துட்டு வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லட்டும். அதை அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணியிருப்போம். ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ லாங்லேருந்துலாம் வந்து வாங்குறாங்க தெரியுமா? நாங்கள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கோம். திருவள்ளூர்லேருந்து வந்து வாங்குறாங்க, குடுவாஞ்சேரி மறைமலை நகர்லேருந்து வந்து வாங்குறாங்க, கேளம்பாக்கத்துலேருந்து வந்து வாங்குறாங்க. சரிங்களா? எங்களுக்கு அவ்வளோ தூரம் இதை ஃப்ரீ டெலிவரி கொடுத்து எங்களால் பண்ண முடியாதனால தான் வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஏன் அதை வீக்கெண்ட்ஸில் கொடுக்க முடியும்னா, வீக்கெண்ட்ஸில் ஆர்டர்ஸ் நிறைய வரும், எங்களால் டெலிவரி ப்ளேஸ் பண்ண முடியாது. வீக் நார்மலாக ஆர்டர் இருக்கும், அதனால் வீக் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும். சரி, 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்தாண்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க பே பண்ண வேண்டியமா இருக்குமானா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ்லேயே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து வாங்குறாங்க, ஆவடிக்கு வாங்குறாங்க, ஒரு 300 ரூபா கேட்குறாங்கன்னாக்கா நாங்கள் ஒரு 100 ரூபா எங்கள் சைட்லேருந்து கொடுத்துருவோம். ஒரு 200 ரூபா மட்டும் அவங்கள கொடுக்க சொல்லி அனுப்பி விடுவோம். எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குமோ, மக்கள் எல்லாட்டும் போய் சேரட்டும். ஏன்னா ஆர்வமாக கேட்குறாங்க. ஒரு மேடம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஒரு மேடம் ஆவடியிலேருந்து ஒரு 10 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல. அவங்க ஆர்டர் பண்ணுற ஐட்டம் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, ரொம்ப மினிமம் ஐட்டம். அவங்களுக்கு டெலிவரி சார்ஜே 350 ரூபா வரும். அது எப்படி நம்மளால் பாசிபிள் இருக்கும்? அது இல்லைன்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக போச்சு. அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரோம். நாங்கள் ஆப்ஷன்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா, ஒரு சில சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா வியாபாரம் இல்லாமல் இல்லை, கஸ்டமரோட தேவையை அறிஞ்சு அந்த தேவையை ஃபில்ஃபில் பண்ணணும்னு கொடுக்குறோம். ஓகே, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள். கால் பண்ணுற டைம் ஈவினிங் 6 to 10 புக்கிங் டைம், அது மாதிரி வச்சுக்கோங்க. நன்றி.